நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்ட் லைஃப்பில் ஒன் டைமாவது டேஸ்ட் பண்ண கோகோகோலாவை பேன் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஹெச்கே. வெல்கம் டு மிஸ்ட்ரி டைம். 1950லேருந்து 1980 வரைக்கும் ஆவரேஜாக 50 பிரசவத்தில் ஒரு ட்வின் பேபி கண்டிப்பாக பிறக்கிறாங்க. இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2%. ட்வின் பேபிஸ் 1995ல் 2.5% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 2001ல் 3% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 2010ல் 3.3% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதாவது 30 பிரசவத்தில் ஒரு ட்வின் பேபி கண்டிப்பாக பிறந்துடுறாங்க. ரீசெண்ட்லி உங்களுக்கு யாவது ட்வின் பேபி பிறந்திருந்தா இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஃபேஸ்புக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருங்களா ஃபேஸ்புக் எவ்வளோ பேர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு? ஃபேஸ்புக்கோட ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் பீப்புள். அதாவது USA, சைனா, பிரேசில் ஒட்டுமொத்த பாப்புலேஷனை விட இது அதிகம். உங்களில் எத்தனை பேர் ஃபேஸ்புக்கோட ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இன்ஸ்டா தான் யூஸ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஜூக்கு போயிருப்பீங்க. அந்த எல்லா ஜூலையும் பாண்டாவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த எல்லா பாண்டாவுக்கும் சொந்த ஒரு சைனான்னு தான் சொன்னால் ரொம்ப வியர்டாக இருக்குல்ல? ஆமாம், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜூவில் இருக்க பாண்டாக்களும் சைனாவுக்கு தான் சொந்தம் வந்து. ஏன்னா சைனாவில் இருந்தால் வாங்கிட்டு போய் அவங்கவுங்க ஜூவில் வளர்த்து அதை குட்டி போட வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் குள்ளமானவங்கள ஹோம் டவுன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா சொல்கிறாங்க. எதனாலனா அங்கே இருக்க மக்கள் அதிகபட்சமாக 5 feet தான் இருப்பாங்களாம். அதிகபட்சமாக அதாவது அதிக ஹைட் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 feet. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியன் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நானே 5 அடி தான். 1162லேருந்து 1227 வரைக்கும் மங்கோலியா சேர்ந்த செங்கிஸ்கான் அவருக்கு கணக்கிலே இல்லாத குழந்தைங்க இருந்தாங்களாம். இப்போ இருக்க ஒவ்வொரு 200 பேர்லையும் ஒருத்தர் செங்கிஸ்கானோட நேரடி தலைமுறையாக இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. இது நான் படிக்கும்போது செங்கிஸ்கானை பற்றி இப்படி ஒன்று வியர்டான சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கைஸ், இந்த பூமியில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆவரேஜாக 131 மில்லியன் குழந்தைங்க பிறக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3.60 லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 250 குழந்தைங்க, ஒரு நொடிக்கு 4 குழந்தைங்க பிறக்கிறாங்களாம். இந்தியாவுக்கு 1947ல் சுதந்திரம் கிடச்சிச்சு. ஸோ அப்போருந்து இப்போ கால்குலேட் பண்ணால் 75 இயர்ஸ். ஸோ இந்தியாவோட ஏஜ் 75. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம ஒரு கேர்ள் தனியாக நடந்து போக முடியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 75 இயர்ஸ் ஆகுமே இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குன்னா 2011ல் தான் ஃப்ரீடம் கிடைக்குது இந்த ஒரு நாட்டுக்கு. அது எந்த நாடுனா சவுத் சூடான். த வேர்ல்டு லோவஸ்ட் ஏஜ் ஃபார் சவுத் சூடான். நம்ம லைஃப்பில் ஒன் டைமாவது கோகோகோலாவை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியிருப்போம். சொல்லப்போனால் கோகோகோலாவுக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குங்க. பட் கோகோகோலாவை 2 நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. அது எந்த நாட்டுனா வடகொரியா அண்ட் கியூபா. எதனால் பேன் பண்ணாங்கன்னா அமெரிக்கா அந்த 2 நாட்டு மீதும் பொருளாதார தடை விதிச்சது. ஸோ அதனால் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் கியூபா அண்ட் வடகொரியாவில் செல்லாதுன்னு சொல்லிட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வடகொரியா அண்ட் கியூபா போனீங்கன்னா கோகோகோலா கிடைக்காது. இந்த உலகத்தில் மோஸ்ட் ஃபேமஸான கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபுட்பால் தான். இதோட ஃபேன் பேஸ் நான் சொல்லி தெரியணும் தான் அவசியம் இல்லை. என்னாச்சுன்னா 2010 to 2014 நடந்த வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.2 பில்லியன் பீப்புள். இது உலகத்தோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் 50% தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யுவர் ஃபேவரட் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ரொம்ப நெருக்கமான பிளேஸ் எதுன்னு தெரியுமா? சாண்டா க்ரூஸ் ஐசோலேட்டுன்ற இந்த ஒரு ஐலாண்ட் தான். அமெரிக்கா கொலம்பியாவுக்கு இந்த ஒரு ஐலாண்ட் வெறும் 2 ஏக்கர் தான். சொல்லப்போனால் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் தான் இருக்கும். இது செயற்கையாக கட்டப்பட்டது. இந்த தீவில் சுமார் 155 வீடுங்க தான் இருக்குது. 500க்கும் மேற்பட்டவங்க தான் வசிக்கிறாங்க. 5 தெரு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி காமெடி கலந்த நாலேஜை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நடந்த வியர்டான சம்பவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு லைக்கையும் போடுங்க. ஸோ தேங்க்யூ.